இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம், ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண்ணவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 7. என்ன அப்படி பார்க்குற? இதுக்கு முன் நீ ஆண் பிள்ளைகளை பார்த்ததே கிடையாதா என்ற அவனின் வார்த்தையில் வெகுண்டெழுந்தவள், ஹலோ, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஆமாம், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள் குடும்பத்துக்கு என்ன பெரிய லாடு லபக்தாஸ் என்று நினைப்போ? யாரையாவது மனசை கஷ்டப்படுத்துகிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. சக மனுஷங்களோட உணர்வுகளோட விளையாடுறது உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக இருக்குல்ல என்றவள், கண்ணா, நான் போகிறேன், நீங்கள் 2 பேரும் பொறுமையாக வாங்க என்றதும் கண்ணனும் காவியாவும் வினோத் பேசியதை கேட்டு ஸ்தம்பித்து போய் நின்றவர்கள் வினோதினி அழைக்கவும் தன்னிலை அடைந்தவர்கள். கண்ணன் வினோத்தை கோபமாக முறைக்க காவியா அண்ணா என்று அவனிடம் செல்ல அவன் எதையும் கண்டுகொள்ளாமல் வினோதினியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். வினோதினி ஏதோ ஜந்துவை பார்ப்பது போல் அவனை பார்த்தவள், என்ன அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் செய்கிற இந்த செயலுக்கு உங்கள் தம்பியே தேவலம் போல என்று அங்கிருந்து நகர, பார்த்து பார்த்து பூமி அதிருது பாரு, உனக்கு பொறுமையாகவே நடக்க தெரியாதா என்றவனை மீண்டும் முறைத்த வினோதினி அவனை நெருங்கியவள். அவனின் அலட்சிய பார்வையை பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் கோபம் வர அதை வெளிக்காட்ட வழி தெரியாதவளாய், இவன் பார்க்குற பார்வையை பார், இவன் தம்பியே தேவலாம் போல, குடும்பமே இப்படித்தான் இருக்குது, திருந்தாத ஜென்மங்கள் என்று நினைத்தவள், இங்கே பாருங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை, இனி இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு என்னை கஷ்டப்படுத்தலைன்னா தூக்கமே வராதா என்று அவனை விரல் நீட்டி பேசியவள், காவியா, உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி வை என்றவளின் விரலை பிடித்து மடக்கியவன், ஏய், யார்கிட்ட கை நீட்டி பேசுகிற? அடித்து பல்ல கழட்டிடுவேன், தெரிஞ்சுக்கோ. நீ என்ன பெரிய ரவுடியா? இந்த நிலமையில் இருக்கும்போதே இப்படி இருக்கியே, இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்தா உன்னையெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது, ராட்சசி, ஆளைப்பாரு என்று அவளின் கோபத்தை மேலும் மேலும் தூண்டும் விதமாக பேசினான் வினோத். வினோதினி எவ்வளவு கட்டுப்படுத்தியும் அவனின் வார்த்தைகளால் கண்ணீர் தானாக வழிந்து கொண்டிருக்க, கண்ணன், சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், அவளை கஷ்டப்படுத்த உங்களுக்கு உரிமை கிடையாது. இனி ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் என்று கத்தினான். பாரா, அவளை சொன்னால் உனக்கு ஏன்டா இவ்வளோ கோபம் வருது? என்னடா ஓவராக துள்ளுற, கொஞ்சம் அடங்கு என்று நக்கலாக பேசினான் வினோத். காவியா, அண்ணா ப்ளீஸ், ஏன் இப்படி பேசுகிறீங்க? கொஞ்சம் அமைதியாக இருங்க என்று கெஞ்சினார். காவியா, நீ சும்மா இரு, இவன் அப்படி என்ன செய்வான்னு பார்க்கலாம். ஹலோ மிஸ்டர், முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க என்று சத்தம் போட்டான் கண்ணன். கிளம்ப முடியாதுன்னா என்னடா பண்ணுவ என்று பதிலுக்கு பதில் பேசினான் வினோத். அச்சோ, 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏ வினோதினி, உனக்கு இப்போ சந்தோஷமா? நீ இருக்க பாரு, நீயும் நிம்மதியாக இருக்க மாட்ட, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்ட, நீ என்ன பிறவியோ தெரியல என்று காவியா வினோதினியை வாய்க்கு வந்தபடி பேச, காவியா என்று கண்ணன் வினோத் இருவரும் ஒரு சேர கத்தினர். வினோத், அவளெல்லாம் திருந்தவே மாட்டா, அவள் கடைசி வரை இப்படித்தான், நீ ஏன் காவிக்குட்டி டென்ஷன் ஆகிற? நீ கிளாஸுக்கு கிளம்பு என்றான். அவள் எதுக்கு சார் திருந்தணும்? அவள் சரியாக தான் இருக்கா, முதல்ல உங்கள் தங்கச்சி திருந்த சொல்லுங்க என்றான் கண்ணன். டே, யாருடா நீ ஓவராக பேசுகிற? என் தங்கச்சி எல்லா விஷயத்துலேயும் சரியாக தான் இருப்பா, அவளை குறை சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, போடா, அந்த ரோலரை முதல்ல என் கண்ணில் படாமல் தூரமாக அழைச்சிட்டு போ என்ற வினோத்தை கண்ணன் கோபத்தில் நெருங்க வினோதினி அவளை தடுத்தவள், இங்கே பாருங்கள் மிஸ்டர் வினோத், உங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா நான் நடந்து கொள்ளும் விதமே வேறு. நீங்கள் காவியாவின் அண்ணன் என்ற காரணத்தால் தான் நான் அமைதியாக போகிறேன். ப்ளீஸ் மிஸ்டர் வினோத், இப்படி பேசாதீங்க என்று கலங்கியவளை பார்த்த கண்ணன் மற்றும் காவியாவிற்கு ஆச்சரியமே. ஆம், இதுவரை வினோதினியை நிறைய பேர் இப்படி பேசியிருக்கிறார்கள். அதில் அவள் யாரையும் விட்டு வைத்ததில்லை. ஒன்று அறைந்திருப்பாள், இன்னும் ஒன்று அவர்கள் செய்யும் தவறை அவர்களுக்கு புரிய வைத்திருப்பாள். ஆனால் இப்பொழுது கலங்கி நின்று பேசும் வினோதினி இருவருக்கும் புதியவளே.
காவியா, போதும், ரொம்ப பேசிட்டேன். இதுவரை நீ பேசியதுக்கெல்லாம் நான் எவ்வளவோ அமைதியாக போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் உனக்காக நான் மன்னித்து விட்டிருக்கேன். காரணம், உன்னை நான் தோழியாக மட்டும் இல்லை, என் அன்னையாகவும் நினச்சேன். ஆனால் நீ மேலும் மேலும் என்னை புண்படுத்திகிட்டே தான் இருக்க. உனக்கும் என் அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ என் எதிரிலேயே வராத ப்ளீஸ் என்றவள் அழுத கண்களை துடைத்து கொண்டு வேகமாக கல்லூரிக்குள் விரைந்தாள். கண்ணன் அண்ணன் தங்கை இருவரையும் முறைத்தவன், அது எப்படி, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அதில் ஒரு ஜீவனாவது தப்பி பிறந்திருக்குன்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை என்று வினோத்தை பார்த்து ஏளன புன்னகை புரிந்தவன் காவ்யாவிடம், வினோ சொல்லிவிட்டு போனதை தான் நானும் சொல்கிறேன், தயவு செய்து என் கண்ணிலும் படாத. எனக்கு நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வர வர உன் மீதி இருக்கும் தோழி என்ற பாசம் கூட காணாமல் போகுது. வீணா என் பக்கத்தில் வந்து என் வெறுப்புக்கு ஆளாகாத என்றான். காவியா கண்களில் கண்ணீர் வழிந்து நின்று கொண்டிருக்க வினோத் அவளின் தோளை தொட்டவன், என்ன காவியா, எதுக்கு இப்போ அலற? இவன் எல்லாம் ஒரு ஆள், இவன் சொல்கிறதுக்கெலாம் நீ ஃபீல் பண்ணுவியா என்ன? நீ யார், எந்த குடும்பத்து பொண்ணு, அதை முதல்ல மனசில் வை, புரியுதா? உள்ளே போடா என்று அவளை அனுப்பி வைத்தவன் மர்ம புன்னகை புரிந்தான். கண்ணனுக்கு மீண்டும் அந்த நபரிடமிருந்து அழைப்பு வர, சொல்லுங்க சார், நம்ம நினச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு, ஆனால் எதிர்பாராத ஒரு சிலதும் நடக்குது சார். இருக்கட்டும் கண்ணா, ஒரு செயலில் இறங்கும்போது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். நீ எதை பற்றி சொல்கிறேன்னு எனக்கு புரியுது. வினோதினி போக போக சரியாயிடுவா, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி, காவியா என்ன சொல்கிறா? அதுக்கப்புறம் நீ அவகிட்ட பேசுனியா? சார், அவளை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. அவள் பேச்சை எடுத்தாலே எனக்கு கடுப்பாகுது. அவெல்லாம் ஒரு பொண்ணா சார்? சின்ன வயசுலேருந்து பழகின வினோதினியை இதுவரை அவள் புரிஞ்சிக்கவே இல்லை. அதை நினச்சாதான் எனக்கு வேதனையாக இருக்குது என்றவன், சார் சாரி, நான் சொன்னதை எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் அவள் செய்ததை ஜீர்ணிக்க முடியல. ஏய் கண்ணா, கூல்டா, நீ உண்மையைத்தானே சொல்கிற. அவள் வினோதினியாக இருந்தால் என்ன, காவியாவாக இருந்தால் என்ன, தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனை உண்டு. ஓஹோ, அப்படியா சார்? அதே தவிர நம்ம 2 பேரில் யார் செய்தாலும் நமக்கும் அதே சட்டம்தான் இல்லையா? டேய், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நம்ம செய்கிறது அவங்க 2 பேர்த்தோட நல்லதுக்கு மட்டும்தானே. முள்ளால் எடுத்தால் தான் நல்வழி பிறக்கும். சரிடா, எனக்கு இன்னும் ஒரு வாரத்திற்கு முக்கியமான வேலை இருக்குது, நீ நான் சொன்னதெல்லாம் செய்துடு என்றவன் அழைப்பை துண்டித்தான். வினோத் நாளை எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருந்தான். ஆம், நாளை அவன் இத்தனை வருடங்களாக காத்து கொண்டிருக்கும் முக்கியமான நாள். காலையில் எழுந்ததும் தந்தையும் மகனும் கிளம்பி தன் அலுவலகத்திற்கு சென்றனர். வினோத் கோட் ஷூட் அணிந்து கொண்டு உள்ளே நுழைந்தவனின் வசீகர புன்னகையை பார்த்த பெண்கள் மட்டும் அல்லாமல் ஆண்களுமே சொக்கித்தான் போயினர். அலுவலகத்தில் பணிபுரியும் அனைவரையும் அழைத்து மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்ய அந்த கம்பெனியின் CEO ரத்னவேல் பேச ஆரம்பித்தார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. எஸ், என்னுடைய பெரிய மகன் வினோத். இனி இவர்தான் நம்ம கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் என்றதும் அங்கே அனைவரும் கைத்தட்ட வினோத் அனைவருக்கும் நன்றி கூறியவன் தன் உரையை ஆரம்பித்தான். ஏற்கனவே பெண்கள் அனைவரும் அவனையே ரசித்து கொண்டிருந்தவர்களுக்கு இச்செய்தி தித்திப்பாய் இனிக்க அனைவரும் இவனை தினமும் இங்கே பார்க்க போகிறோம் என்ற மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தனர். ஹாய், குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ, பட் இனி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய போகிறோம். நமக்குள்ள முதலாளி தொழிலாளி என்ற உறவை மறந்து ஒரே குடும்பமாக நம்ம கம்பெனிக்காக வேலை செய்ய போகிறோம். வேலையை பாரமாக நினைக்காம சாதாரணமாக செய்ய போகிறோம். எனக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குமா? அதாவது, நீங்கள் எனக்கு வேலை சொல்லி கொடுக்க தயாராக இருக்கீங்களா என்று பேச அங்கிருந்த அனைவருமே அவனின் பேச்சில் ஈர்க்கப்பட்டவர்கள், கண்டிப்பாக சார், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம், நாங்கள் எங்களுடைய உழைப்பை கண்டிப்பாக தருவோம் என்றனர். வாவ், சூப்பர். நீங்கள் சொல்வதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கம்பெனியில் லாபம் ஏற ஏற உங்களுக்கு 2 மாத சம்பளம் போனஸாக கிடைக்கும் என்ற இன்ப அதிர்ச்சி கொடுத்தான் வினோத். அனைவரும் மகிழ்ச்சியுடன் தன் பணியை பார்க்க சென்றனர்.